அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக உள்ள முத்திரைகள், பிராணாயாமம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் அதிகமாகிடுச்சு. இன்னும் கத்திரி வெயிலே ஆரம்பிக்கல, சித்திரை வெயிலே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே நம்ம உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இதிலிருந்து நம்ம உடலில் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மலாம் பண்ண போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் சாப்பாடு ஐட்டமும் நம்ம எடுத்துக்கணும். அது தவிர்த்துட்டு நம்ம இதில் சில முத்திரைகள், பிராணாயாமம் இதெல்லாம் நம்ம அதை பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துடலாம் வாங்க. இப்போ முதல்ல ஒரு பிராணாயாமம் பண்ணிடலாம். பிராணாயாமம் பண்ணும்போது நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சுக்காசனால உட்காந்துருக்கேன். அதாவது நம்ம நார்மலாக சப்பளங்கால் போட்டிருப்போம்ல, அது மாதிரி நம்ம உட்காந்துருக்கேன். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. இப்போ உட்கார முடியல, முதுகு தண்டு வலிக்குதுன்னா ஒரு வால் சப்போர்ட்டில் சாஞ்சு உட்காந்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் நாற்காலிலையுமே உட்காந்துக்கலாம். இது எல்லாருமே செய்யலாம். இப்போது அது இந்த பிராணாயாமம் இந்த சீசனில் மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது வெயில் காலத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது இது கூலிங் பிராணாயாமம், உடல் குளிர்ச்சிக்கு தரும். இதை நம்ம தூக்கிட்டு நம்ம வின்டர் சீசனில் பண்ணக்கூடாது. அதாவது மழை காலத்தில் இருக்கிறதுலாம் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடும். அதாவது குளிர்மை தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால எந்தெந்த பிராணாயாமம் எந்தெந்த டைமில் செய்யணுங்கிறது ஒரு இதெல்லாம் இருக்குது. இது பேர் ஷீத்காரி பிராணாயாமம். அது நம்ம நல்ல கூலிங் ப்ராசஸ். நீங்கள் செய்யும் போதே தெரியும், உங்களோட அந்த தொண்டைக்கிட்ட இருக்கல நல்லா குளுமை தரும். அது தர என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடலுக்குள்ளே போகும். உடலுக்குள்ளே நல்லா போயிட்டு எங்களோட உங்கள் வயிற்று பகுதிக்கும் குடலுக்குமே நல்லா போகும். இது உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாயிலெல்லாம் கூட புண்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓட்டுலலாம் புண்ணு வந்துடும். உதட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உதட்டுக்குள்ளே சின்ன புண்ணுலாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் குடல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா தான் இந்த மாதிரிலாம் வரும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் ரொம்ப உஷ்ணமாகிடுச்சு, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கையை இந்த புண்கள்லாம் வருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம சிறுநீர் கழிக்கும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க உடனே இது எடுத்துப்பாங்க, ஐஸ் வாட்ரு, ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். வெளியில் போயிட்டு வேர்வை ஜாஸ்தியாகலாம் இருக்கும் போது அப்படியே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு ஐஸ் வாட்ரு, ஜூஸு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே அது நேச்சர் தான், ஹியூமன் நேச்சர் தான். எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். பட் ஆனால் அது ஆக்சுவலாக அதை பண்ணாமல் கொஞ்சம் தளர்வெல்லாம் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அது கொஞ்சம் அப்புறமேட்டு கூட நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிராணாயாமம் பார்த்துடலாம். உட்காந்துட்டு கைகள் ரெண்டையும் நம்ம சின் முத்திரையில் வச்சுக்கலாம். பிராணாயாமம்லாம் பண்ணும்போது நம்ம சின் முத்திரையில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கோங்க. கண்களை நல்லா மூடிக்கோங்க. இப்போது நம்ம மூச்சை வாய் வழியாக இழுத்து மூக்கு வழியாக விட போகிறோம். நம்ம சில பிராணாயாமம்லாம் மூக்கு வழியாகவே இழுத்து மூக்கு வழியாக விடுவோம். இந்த பிராணாயாமாவில் வாய் வழியாக இழுத்து மூக்கு வழியாக விட போகிறோம். அது பல்கள் ரெண்டு வரிசையும் நல்லா சேர்த்து வச்சுட்டு ஒரு சவுண்டோடு நம்ம அப்படியே இழுக்க போகிறோம். இழுத்துட்டு அப்படியே மூக்கு வழியாக நம்ம விட போகிறோம். வாய்களை திறந்துக்கலாம். வாய் மூடிட்டு மூக்கு வழியாக மூச்சு விட போகிறோம். இது அப்படியே தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம். ஒரு 3 முறை. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்களுக்கும் சரி, உங்களுக்கு தொண்டை பகுதிக்கெலாம் சரி, அப்படியே நல்ல ஒரு குளுமையான ஒரு காற்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது அப்படியே உடல் அப்படியே உங்களுக்கு இறங்கும். உங்களுக்கு அது நல்லா தெரியும். செய்ய அப்படியே தெரிஞ்சிடும். ஒரு முறை 2 முறை செஞ்சால் உங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு 3 முறை 4 முறை தான் பண்ணியிருப்போம். இது ஒரு 10 முறையாவது ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. 10 முறை ஃபஸ்ட்டு சரியாக வரலன்னா ஒரு 5-6 முறை செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுருங்க. மறுபடியும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டைம் செய்யணும். எது ஒன்றுமே எடுத்தாலுமே நிறைய டைம் செஞ்சால் தான் அதுக்கு பலன் ஜாஸ்தி. நம்ம 2 தடவை 3 தடவை மட்டும் செஞ்சுட்டு இப்போ அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி ஆகலையேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய டைம் செஞ்சால் தான் அதோட பலன்கள் ஜாஸ்தி. இது ஷீத்காரி பிராணாயாமம். இது ஒன்று வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்திரை செஞ்சிடலாம்.
முத்திரைகள் வந்து இதில் வந்து பிருத்திவி முத்ரா வந்து செய்ய போகிறோம். அதாவது மோதிர விரலையும் கட்டை விரல் நுனியுமே வந்து இப்படி சேர்க்க போகிறோம். பிருத்திவி முத்ரா வச்சுக்கோங்க. மற்ற விரல்கள்ல எல்லாமே வந்து 3 விரல்களுமே வந்து நீட்டி இருக்கட்டும். அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம மடி மேலே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்தோ இல்லை நிற்கும் போது இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் ஓகே. எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில வினாடிகள் வந்து இருக்கலாம். பிருத்திவி முத்ரா. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து இங்கே ஒரு 5 நிமிடங்கள் வந்து செய்யணும். ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை செய்யணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட உடல் உஷ்ணங்கள் வந்து குறையறதுக்கு வந்து நல்லாவே சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு பிராணாயமாக ஒரு முத்திரை செஞ்சதுலேருந்து நிறைய பிராணாயமங்களும் இருக்குது, நிறைய முத்திரைகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்டது மட்டும் எடுத்து தரேன். எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சுட்டு ஒன்றுனா அப்படியே வந்து நம்மளோட குழம்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். இது தவிர்த்து நம்மளோட சாப்பாட்டுலேயுமே வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். நிறைய வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கடத்தயிர் எடுக்காமல் வந்து அந்த கடத்தயிர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கலப்படங்கள் இருக்கும், மாவு மாதிரி வரும். அதனால வந்து வீட்லேயே வந்து உர ஊற்றின மாதிரி நம்ம அந்த தயிர்களை உபயோகப்படுத்தி நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். மோர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இளநீர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய வந்து இப்போ வெள்ளரிக்காய்லாம் நிறைய கொஞ்சம் சீசன் வருது. அந்த பெரிய பெரிய வெள்ளரிக்காய் வருது, சின்ன வெள்ளரிக்காய் வருது. அதெல்லாம் அந்தந்த சீசனில் வர பழங்களையும் காய்கறிகளையுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கணும், உபயோகப்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். கூடவே வந்து நீங்கள் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இது டயட்டோடு சேர்ந்து இப்படியோட எடுத்தோம்னா நம்மளோட உடல் உஷ்ணத்துலேருந்து வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்து வந்து நம்மளோட இந்த கால் விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் பெருவிரலில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தடவுவாங்க. பாட்டிக்கெலாம் நம்ம அப்போ அந்த காலத்துலேயுமே வந்து நம்ம வந்து செஞ்சுருப்பாங்க. அதை வந்து இப்போ நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். இந்த நுனியில் கால் கெட்ட விரல் நுனியில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டு நீங்கள் உடனே வந்து ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நீங்கள் தொடச்சிருங்க. இல்லைனா ரொம்ப வந்து குளிர்ச்சி வந்து ஜாஸ்தியாகவும் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து சீத்தல் உடம்பு மாதிரி இருக்கும், இந்த டைமில் மட்டும் உஷ்ணமாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அது உடனே இதை எடுத்துருங்க. அப்புறம் கால் இதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் தொப்புள்ளையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொப்புலெல்லாம் வச்சுக்கலாம், பெரியவங்களாம் காலையும் வச்சுக்கலாம். பெரியவங்களும் வைக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக வந்து வாழலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.